மூர்த்திய காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுனால, இப்போதைக்கு எல்லா பிரச்சனையுமே ஓரளவுக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா, இத்தன நாளா நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சிடணும், மூர்த்திய காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மூர்த்திய காப்பாத்தி கொண்டு வந்து இங்க வச்சுட்டு, அதே மாதிரி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீ அங்க முதலாளி இதில போய் உட்கார்ந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வேலைக்கு வந்து குடுத்துடுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இவங்க அதாவது எப்படியாச்சும் தேவியோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்க விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்றாரு? என்ன ஏது? அப்படின்றது தெரியாம ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாரி விக்னேஷோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுருச்சு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு பக்கம் சோனியா அகர்வால் மேடத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி முடியிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ல தான் இருக்க போறாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனியா அகர்வால் மேடத்து மூலியமா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதே மாதிரி இந்த குடும்பத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்ற மாரி சொல்லி விக்னேஷ் கிட்ட அவங்களே சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறவும் ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணன் மூர்த்திய காணோம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அதாவது நம்ம விக்னேஷ அரெஸ்ட் பண்ணி எல்லார் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சதுக்கு அப்புறமா என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு அப்பவே மன்னிப்பு வந்து கேட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம என் அண்ணன் வந்து கிடைச்சிட்டாரு. நான் உங்கள வந்து தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த இடத்துல வந்து சொல்லும்போது, இப்போ நம்ம இவங்க விக்னேஷ் இருந்துட்டு, இங்க பாரு மச்சான், நீ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது எல்லாமே ஓகே தான். ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பார்த்து யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். ஆனா அதே சமயம் மூர்த்தி இப்போ நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விக்னேஷோட மனசு மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா நம்ம தேவிய பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்து கிளம்பி வராங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம். இந்த வேதவல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிர்ச்சியில இருக்க போறாங்க. ஏன்னா, இப்போ நம்ம தேவிய விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க போறாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால. அதாவது இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, வீணா வந்து தன்னோட மனசுக்குள்ள கோவத்த வச்சுக்கிட்டு, வெளிய நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் அமைதியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ்க்கு எல்லாமே புரிய வந்தது மட்டும் இல்லாம, தான் குழந்தைய பார்க்கணும், தன்னோட பொண்டாட்டிய பார்க்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நேரா வீட்டுக்கு கிளம்பி வர ஆரம்பிச்சுறாங்க. இங்க வந்ததுக்கப்புறமா யாரும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்றதில்ல. அதே மாதிரி கையில இருந்துட்டு, இங்க பாருங்க விக்னேஷ், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மனசுல என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க, ஏது நெனச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க தேவி, அதாவது உங்க குழந்தை, நீங்க 3 பேரும் சந்தோஷமா, ஹேப்பியா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நம்ம விக்னேஷ் இருந்துட்டு, கயல் என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ரொம்ப பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து நான் உங்க தங்கச்சிய வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிறேன். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் கயலுக்கு ரொம்ப ஹேப்பி ஆயிடுது. தேவிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் தேவி இருந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து நம்ம விக்னேஷ் கிட்ட வந்து குடுத்து, "நம்ம பையன பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, உங்கள மாரியே இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கயலும் வந்து பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவி கூட சண்டை போடுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க பிரியறது, இந்த மாரிலாம் எதுவுமே நடக்கக்கூடாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருங்க, ஹேப்பியா இருங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில தலையிட மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம தேவி இருந்துட்டு, என்னங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2, 3 நாள் இங்க இருந்துட்டு போலாமா? அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை வந்து பண்ண போறாங்க அம்மா. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நான் இருக்கணும். அதனால ஒரு 2, 3 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, சரி ஓகே தேவி, நீ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி இவங்களுக்கு ஏத்த மாரி நடந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே வேதவல்லிக்கு சரியான கோவம் வர ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே இந்த சிவசங்கரியும், இந்த வேதவல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கயலோட பெரியம்மா வடிவு, இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம இந்த கயலோட குடும்பத்த எப்படியெல்லாம் அழிக்கணும்னு பிளான் பண்ணாங்கன்றது தெரியும். இப்போ நம்ம எழில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வீட்ல, கயல் பக்கம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாப்பிள்ளையும், அதாவது 2வது மாப்பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. விக்னேஷும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறிட்டார் இல்லையா? அதனால ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, விக்னேஷோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான பிளான பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே விட்டா என் மகன் அவங்க பக்கமே போய் சாஞ்சிருவான். ஒண்ணு யாரையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளணும். அப்படி இப்படின்ற மாரி இப்போ பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவசங்கரிக்கு ஃபோன் பண்ணி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்கவும் ஆரம்பிச்சுடுறாங்க. அதே மாரி நம்ம கையில இருந்துட்டு
விக்னேஷ் கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து புரிய வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் இந்த குடும்பத்து கூட அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலை வந்து அடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கயலோட மனசுக்குள்ளே இன்னொரு கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது எழிலுக்கு இந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம எங்கேருந்து பணத்தை புரட்டுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஏன்னா பேங்க்கில் லோன் கேட்டு பார்த்தாச்சு. நம்ம அதாவது பேங்க்கில் லோன் கேட்டு அந்த பணம் கிடச்சிருந்தாலாச்சும் இந்நேரத்துக்கு ட்ராவல்ஸை வச்சு கொடுத்து நம்ம இவங்க எழில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆள் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷே முன் வராரு. அதாவது எவ்வளோ பணம் வேணும் கயல், நீங்கள் கேளுங்க, அவ்வளோ பணத்தை நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை விக்னேஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பணத்துக்காக தான் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா ரொம்ப தப்பாக பேசுவாங்க. பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து வாங்கினா உங்கள் கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, பட் இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டு கயல், உங்களுக்கு ஏதாச்சும் பண உதவி எது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனியா அகர்வால் ஒரு பக்கம் கேட்க, இல்லை மேடம் பண உதவியெல்லாம் எதுவும் தேவையில்லை, நாங்கள் நிறைய பேங்க் ஏறி இறங்கிட்டோம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்காக. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூரிட்டிக்காக யாராச்சும் ஒருத்தர் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி இல்லை. ஏன்னா பணக்காரர் இருந்தால் தான் அவங்க ஷூரிட்டி கையெழுத்து போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு லோன் கிடைக்கும். அடுத்தது சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே மாற்றிடலாம். ஆனால் அதே சமயம் இங்கே எங்களுக்கு யாருமே ஷூரிட்டி கையெழுத்து போகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன கையல், யார்கிட்டயோ கேட்குறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே, ஷூரிட்டி கையெழுத்து தானே, நான் போடுறேன் கையல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக கையல் எழில் இவங்க எல்லாருமே பேங்க்குக்கு போய் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஷூரிட்டி கையெழுத்தாக நம்ம சோனியா அகர்வால் மேடம் போட ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கையிலும் எழிலும் சோனியா அகர்வால் மேடத்துக்கு, நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது மேலே நல்லது பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்படி பரிகாரம் செய்ய போகிறேன் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது பரிகாரம்லாம் எதுவும் பண்ண வேணாம் கையல், உங்கள் குடும்பத்துக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உதவியை தான் என்னால் செய்ய முடியும். பண உதவி செய்யலாம், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போய் முடிஞ்சிடும், நீங்களே வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கையலுக்கும் எழிலுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சால்வ் ஆகிடுச்சு. அடுத்ததாக அன்போட பிரச்சனை தான் வெடிக்க போகுது. ஏன்னா அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் வேலையில் இருந்துட்டு இருக்கான். அவனோட போலீஸ் வேலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கலங்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். ஏன்னா முன்னாடி பண்ண தப்பு அந்த மாதிரி, அதே மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்க தப்பும் அந்த மாதிரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு வாசமாக சிக்க போகிறோம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இந்த இடத்துல நம்ம கயல் எழில் இவங்க எல்லாருமே முழிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. நம்ம மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இதில் அடுத்ததாக அன்போட பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் வந்து என்ன தான் நிலைமைக்கு போக போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. இதில் நம்ம தேவியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ஏற்றுக்கிட்டு இந்த ஒரு சந்தோஷத்தையான வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.